காலைதோறும் புதியவை பாடுகளை எதிர்நோக்குவோம். பிப்ரவரி 3. கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். எபிரேயர் 11:37. ஜேம்ஸ் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். இளமையிலேயே ஆண்டவரை உற்சாகமாக தேடுவதிலும் ஜெபிப்பதிலும் சிறந்தவராக காணப்பட்டார். படிப்பதற்கு வசதியற்றவராக காணப்பட்டதால் இவரின் அன்பான உறவினர்கள் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். அந்த காலத்தில் பட்டம் பெறும் ஒவ்வொருவனும் நான் அரசன் மற்றும் இந்த ராஜ்யத்தின் எல்லா காரியங்களிலேயும் ஆளுகைக்கு ஆதரவாக ஏற்றுக்கொள்கிறேன், அரசரின் ஆளுகைக்கும் வல்லமைக்கும் எவ்வகையிலும் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் ஜேம்ஸ் கிறிஸ்துவையே தன் ராஜாவாக ஏற்றுக்கொண்டதால் அரசரின் அராஜகத்தை வெறுத்தார். கத்தோலிக்க சட்டத்திட்டங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார். கிறிஸ்துவை பின்பற்றி உபத்திரவங்களை சகித்து உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக விளங்கிய மக்களுக்கு போதகரானார். அரசனின் ஆட்களால் பிடிபட்டு கிறிஸ்துவை மறுதலிக்கவும் அரசனை வணங்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் இவர் அதனை மறுக்கவே கொடுமையான தண்டனைகளை அனுபவித்தார். ஜேம்ஸ் 1888 பலமுறை விசாரிக்கப்பட்டவர். இறுதியில் தன் விசுவாசத்தில் நிலைத்து நின்றதால் கருப்பு துணியால் உடல் மூடப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். இயேசுவை உறுதியாய் பின்பற்றுவோருக்கு எப்போதுமே பாடுகள் காத்திருக்கிறது. உபத்திரவத்தின் ஊடாகத்தான் பரலோகம் போக முடியும். பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற இயலாது. சீடர்கள் பாடுபட்டார்கள். ஆதிகால கிறிஸ்தவ சபை பாடுபட்டது. இருண்ட காலங்களில் சபை துன்பத்துக்குள்ளானது. மிஷனரிகள் பல நாடுகளுக்கு சென்று பாடுபட்டார்கள். கடைசி காலத்தில் வாழ்கிற நாமும் துன்பப்பட ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். எப்போது இயேசுவுக்காக உறுதியாய் நிற்கிறோமோ அப்போதுதான் நமது விசுவாசம் சோதிக்கப்படும். உலகத்தின் மீது பற்றும் பாசமும் வைத்தால் சோதனையில் நிலைநிற்க முடியாது. முழு அன்பையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் துணிந்து சாட்சியாக வாழ முடியும். வேதத்தை நன்கு நேசிப்போம். உலக ஆதாயங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம். தெய்வம் நமக்கு எப்போதுமே நல்லவராக இருக்கிறார். தமக்கு சாட்சியாக விளங்குபவர்களுக்கு அவர் கண்டிப்பாக பதில் செய்வார். சோர்ந்து போகாமல் தைரியமாக காணப்படுவோம். வருகிற நாட்கள் இன்னும் கொடிய காலங்களே. அந்த நாளை எதிர்கொள்ள இன்றே பயிற்சி செய்வோம். இதோ மேகங்கள் மீது ஆண்டவர் வேகமாக வருகிறார். இன்றே இரட்சணிய நாள் என்ற நிலையிலே ஆயத்தமாயிருப்போம். ஜெபம். இந்த பாடுகள் கொஞ்ச காலம், ஆனால் நித்திய மகிழ்ச்சியை அடைவோம் என்ற நம்பிக்கையை தாரும். ஆமேன்.